வெல்கம் டு ஐகே அகாடமி திருச்சி. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல இம்பார்ட்டன்டான ஜியோகிராஃபில ஒரு டாபிக் பார்க்க போறோம். ஃபாரஸ்ட் சம்பந்தப்பட்டது பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஒரு 5 to 6 மினிட்ஸ்க்குள்ள என்னென்ன காடுகள், அந்த காட்டில் உள்ள மரங்கள்ங்கிறத எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாங்கிற ஒரு ஷார்ட்கட் வீடியோ தான் ஃபுல்லா பார்க்க போறோம். ஒவ்வொரு காட்டில் உள்ள மரங்களும் ரொம்ப முக்கியமான ஒன்று. டிஎன்பிஎஸ்சி ஜியோகிராஃபில குரூப் 4ல இருந்து 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல ஃபாரஸ்ட்ங்கிற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு காடுகளும் அப்படியே பார்க்கலாம். ரைட், இதுல ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் மூணுமே முக்கியமான வருடங்கள். ஃபர்ஸ்ட் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 1972, வன பாதுகாப்பு சட்டம் 1980, தேசிய வன கொள்கை 1988. இந்த மூணுமே இம்பார்ட்டன்ட் இயர்ஸ்பா. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72, வன பாதுகாப்பு சட்டம் 1980, தேசிய வன கொள்கை 1988. இப்ப இதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, விலங்கு அப்படின்னு நம்ம இதே துடிப்புன்னு வச்சுக்கோங்க. இதே துடிப்பு எத்தனை தடவை துடிக்கும்? 72. அப்ப வன விலங்குன்னு வந்தா 72. வெறுமனே ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்ட் ஆர் ஃபாரஸ்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னு வந்தா வன பாதுகாப்பு சட்டம் 80. அப்ப 80 வயசு ஒரு முதியவர் வனங்களை பாதுகாக்கிறாரு. அப்ப வன பாதுகாப்பு 80 வயசு, வன பாதுகாப்பு 80 வயசு. தேசிய வன கொள்கை அப்படியே 8 பிரிக்கிறாங்க. வனக்கொள்கையை 8 பிரிக்கிறாங்க. அப்ப 1988 என்பது தேசிய வன கொள்கை. அந்த தேசிய வன கொள்கை படி என்ன சொல்றாங்கன்னா, 3ல ஒரு பகுதி என்னவா இருக்கணுங்கிறாங்க? காடுகளா இருக்கணுங்கிறாங்க. 3ல ஒரு பகுதி காடுகளா இருக்கணுங்கிறாங்க. அப்ப வன விலங்குன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இதே துடிப்பு மாதிரி 72. வன பாதுகாப்புனா 80 வயசு முதியவர் வனத்தை பாதுகாக்கிறார். வன கொள்கை வச்சுக்கிட்டீங்கன்னா தேசிய வன கொள்கை 8 பிரிங்க. அப்ப 1988. அந்த கொள்கை இப்படி என்ன சொல்றாங்க? 3ல ஒரு பங்கு என்னவா இருக்கணும்? காடுகளா இருக்கணும். ரைட், இப்போ ஒவ்வொரு காடா பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் காடு அயன மண்டல பசுமை மாறா காடுகள். இது எப்படி ஈஸியா ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, இந்த படிக்கிற ஆர்டர் படி வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஜமூன், பலா பனாச. ஓகேங்களா? அப்ப 4 ஈஸியா வந்துருமா? ஜாவா ஜமூன், பலா பனாச. இதெல்லாம் மாறவே மாறாது. அந்த ஜா வரிசையிலே மாறாது, பா வரிசையிலே மாறாது. அப்ப பசுமை மாறா. ஓகேவா? ஜாவா ஜமூன், பலா பனாச. ரைட், அடுத்து கருங்காலி. ஓகேங்களா? இது மட்டும் கொஞ்சம் படிச்சுக்கணும். அடுத்து இது ஈஸியா பாருங்க, கிராஃப் மெட்டல். கிராஃப் எடுத்துக்கிட்டோம்னா இது எக்ஸா, இது ஒய். கிராஃப்ல எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறாது. அப்ப பசுமை மாறா. இப்ப நீங்க இந்த 5 இது நீங்க ஈஸியா சொல்லிடலாம். ஜாவா ஜமூன், பலா பனாச. கிராஃப் மெட்டல் என்பது என்ற மரமானது எந்த காட்டு வகை? கிராஃப் உங்களுக்கு ஞாபகம், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் மாறாது. அப்ப கிராஃப் மெட்டல் பசுமை மாறா காடுகள். ஓகேங்களா? ரைட், இதெல்லாம் அப்படியே நமக்கு மனசுல அப்படியே எப்படி இருக்கணும்? அப்படியே ஒரு கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும். பசுமை மாறா காடுகள். அப்ப இலவங்கம். ஓகேவாங்க? ரைட், அப்ப ஜாவா ஜமூன், பலா பனாச. கிராஃப் எப்பவுமே என்ன மாறாது. இதெல்லாமே எப்பவுமே நம்ம மைண்ட்ல எப்படி இருக்கணும்? ஒரு கம் போட்டு ஒட்டின மாதிரி இருக்கணும். சரியா? அந்த கருங்காலிங்கிறது நீங்க பாத்துக்கோங்க. ரைட், அடுத்தது நெக்ஸ்ட் காடுகள் பாருங்க. வெப்பமண்டல, அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகளை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, அரை மாறா. ஓகேங்களா? அரை வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். அந்த அறைங்கிறது சார்ட்டட், மாறாங்கிறத விட அறை. ஒரு அறைய குரங்கு தேக்குது, ஒரு குரங்கு திறக்குது. அந்த அறைக்குள்ள ஒரு பெரிய கனி இருக்கும்னு நினைக்குது. உள்ளி மா பழம். எனக்கு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு அறைய ஒரு குரங்கு திறக்குதுங்க. ஒரு அறைய ஒரு குரங்கு திறக்குது. திறந்து பார்த்தா ஒரு பெரிய கனி இருக்கு. திறந்து பார்த்தா ஒரு பெரிய கனி இருக்கு. சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. ஓகேங்களா? சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. கடைசியில் அது என்ன கனின்னு பார்த்தா மாப்பழம். அப்படியே 5 வந்துடணும். ஒரு அறைய ஒரு குரங்கு திறக்குது. ஓகேங்களா? ஒரு பெரிய மகோகனி இருக்கும்னு நினைச்சிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. துள்ளி பார்த்தா அது என்ன கனியா இருக்கு? மாப்பழம். பார்த்தா அது என்ன கனியா இருக்கு? மாப்பழம். அப்போ ஒரு அறைய ஒரு குரங்கு திறக்குது. திறந்து பார்த்தா பெரிய மகோகனி இருக்கும்னு நினைக்குது. சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது. அந்த கனி என்ன கனியா இருக்கு? மாப்பழம். அப்படி ஒரு லைனா வச்சுக்கோங்க. ஒரு அறைய ஒரு குரங்கு திறக்குது, பெரிய மகோகனி இருக்கும்னு நினைக்குது, சந்தோஷத்துல துள்ளி குதிக்குது, பார்த்தா மாப்பழம். அப்ப வந்துருந்தானே. அப்ப அரை வெப்பமண்டல பசுமை மர காடுகள் என்னென்ன? குரங்கு, குரங்கு தேக்கு, மகோகனி, பெரிய கனி, இந்தியன் மகோகனி. முக்கியம், ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்தியன் மகோகனி, அப்புறம் உள்ளிகாசியா, அப்புறம் மா, அப்புறம் பழம். ஓகேங்க. அப்படியே அடுத்தது பார்க்கலாம்.
வெப்பமண்டல இலையுதிர் காடுகள் பேசிக்கா பொருளாதார ரீதியா முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் இந்த வெப்பமண்டல இலையுதிர் காடுகள். அப்ப ஒரு மரத்துல இருந்து ஒரு இலை விழுவுது, நம்ம சிரமப்படவே தேவையில்லை. அந்த இலை வந்து டக்கு டக்குன்னு விழுவுது. விழுந்த இலைய வாகை சோடுறோம். யாருக்கு வாகை சோடுறோம்? வெக்காளி அம்மனுக்கு வாகை சோடுறோம். அப்படியே பக்கத்துல இருக்க கடம்பர் கோவிலுக்கு போறோம், இலவசமா தான தர்மம் பண்றோம். பாருங்க, ஒரு மரத்துல இருந்து இலை சிரமப்படாம விழுவுது, டக்கு டக்கு டக்குன்னு விழுவுது. விழுந்த இலையெல்லாம் வாகை சோடுறோம். யாருக்கு வாகை சோடுறோம்? வெக்காளி அம்மனுக்கு வாகை சோடுறோம். அப்படியே வெக்காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல இருக்க கடம்பர் கோவிலுக்கும் போறோம், அங்க இருக்கிறவங்களுக்கு இலவசமா தான தர்மம் பண்றோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஒரு ஸ்டோரி பேஸ் போட்டுருங்க. சிரமப்படவே தேவையில்லை. இலை உழுவுது. எப்படி விழுவுது? டக்கு டக்குன்னு விழுவுது. தேக்கு விழுந்த இலைய வாகை சோடுறோம். ஓகேவா? யாருக்கு? வெக்காளி அம்மனுக்கு. அப்படியே பக்கத்துல இருக்க கடம்பர் கோயிலுக்கு போறோம், கடம்பர் கோயிலுக்கு போயிட்டு இலவசமா தான தர்மம் பண்றோம். ஓகேவா? பொருளாதார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த காடுகள் கேட்டா வெப்பமண்டல இலையுதிர் காடுகள், அந்த காட்டில் உள்ள மரங்களுக்கான முக்கியமான ஷார்ட்கட்ஸ். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். குரூப் 4க்காக நம்ம ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? எப்பன்னு பார்த்தா April 4 வந்து ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் வந்து நடத்துறோம். 200 questions as per group 4 question standard. சரிங்களா? ஸோ அது என்ன போர்ஷன்ங்கிறது நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம், பார்க்காதவங்க பாருங்க. இந்த டெஸ்ட் வந்து ஃபுல்லாவே ஃப்ரீ தான். இந்த டெஸ்ட் நீங்க எழுதணும்னு இன்ட்ரெஸ்ட் ஆனீங்கன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேங்களா? அட் த சேம் டைம் நம்ம ஐக்கிய அகாடமி ஆயில் மில் கிட்ட இருக்கிற நம்ம ஐக்கிய அகாடமியில ஆஃப்லைன் கோர்சஸும் குரூப் 4க்கு, பிசிக்கு, எஸ்ஐக்கு அண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமுக்கு போயிட்டு இருக்கு. அந்த எக்ஸாமுக்கு ஜாயின் பண்றவங்களும் இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்தது பார்க்கலாம். அடுத்த காடுகள் மாங்குரோவ் காடுகள். மாங்குரோவ் காடுகள் என்ன சொல்லுவோம்? இது ரெண்டு ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுலயே மாங்குரோவ் வந்துருது. இதுல இந்த ரெண்டு சார் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? இதுல இந்த இந்தியன் ஃப்ரீ வெட்டு ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம வீட்டு மாங்காய்னா நம்ம தோட்டத்துல பறிச்சுக்கலாம், வேற ஒருத்தர் தோட்டத்தை போய் ஃப்ரீயா வெட்டக்கூடாது. மாங்காவை ஃப்ரீயா வெட்டக்கூடாது. அப்படி ஃப்ரீயா வெட்டுனா காட்டுல கட்டி போட்டுருவாங்க. ஓகேவா? அப்ப இந்தியன் ப்ரீவெட் என்பது மாங்குரோவ் காடுகள், காட்டு மல்லி என்பதும் மாங்குரோவ் காடுகள். ஓகேவாங்க? ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. இந்தியன் ஃப்ரீவெட் ஒண்ணு, காட்டு மல்லி ஒண்ணு. மற்ற ரெண்டு மாங்குரோவ் வந்துருது. உங்களுக்கு படிக்க கஷ்டம் இருக்காது, ஈஸி தான். பட் இந்த இந்தியன் ஃப்ரீவெட்டும் காட்டு மல்லியும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யாராவது ஒருத்தர் மாங்காய் தோட்டத்துல போய் ஃப்ரீயா வெட்டினா காட்டுல கட்டி போட்டுருவாங்க. அவ்வளவுதான். ரைட்டா? ரைட். அடுத்தது மித வெப்பமண்டல மழை காடுகள். இதை நம்ம என்னென்ன காடுகள் இருக்குன்னு பார்க்கலாம். சோலாஸ், நீலகிரி, வெள்ளை லிச்சா, ரோஸ், ஆப்பிள். ஓகேங்களா? அப்ப பாருங்க, மித வெப்பமண்டல மழை காடுகளை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சோலாஸ். ரொம்ப முக்கியமான கேள்வி. சோலாஸ் என அழைக்கப்படும் காடுகள் மித வெப்பமண்டல மழை காடுகள். அங்க என்னென்ன மரங்கள் இருக்குன்னா நீலகிரி, வெள்ளை லிச்சா, ரோஸ், ஆப்பிள், இன்னொன்னு சாம்பா. ஓகேங்களா? இதுதான் அங்க உள்ள மரங்கள். இதை எப்படி ஞாபகத்தில் வச்சுக்கலாம்னா, ஒரு மிதமான மழை பெய்யுதுங்க, ஹோட்டல் சோலாஸ்ல இருந்து கிரி வெளியில வராரு. மிதமான மழை பெய்யுது, ஹோட்டல் சோலாஸ்ல இருந்து கிரி வெளியில வராரு. வெள்ளை லிச்சா, வெள்ளை சட்டையை போட்டுட்டு வராரு. சட்டையை போட்டுட்டு வந்துட்டு அவருக்கு லஞ்சுக்கு சாம்பார் சாதம் வாங்கிட்டு வராரு. அப்புறம் ரோஸு, ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா? இதை அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. மிதமான மழை பெய்யுது, சோலாஸ்ல இருந்து யார் வராரு? கிரி வராரு. வெள்ளை சட்டை போட்டு வராரு. சாம்பார் சாதம், ரோஸ், ஆப்பிள் இதெல்லாம் வாங்கிட்டு வராரு. ஓகேங்களா? ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10th ஜியோகிராஃபியில் இருக்கக்கூடிய இந்த காடுகள் ஸ்டாண்டர்ட் லெசன் 6ல இருக்கக்கூடிய காடுகள், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள்ங்கிற பாடத்துல இருக்க காடுகள் மரங்கள் முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவை நீங்களும் பாருங்க, நோட்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.